பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோடில் இங்கே பாண்டியன் குடிச்சிட்டு வந்து கதிர்கிட்ட பேசும்போது கதிர் கேட்ட கேள்வி பாண்டியனை ரொம்ப கடுப்பாயிடுது. பாண்டியன் கோச்சிக்கிட்டு திரும்பவும் மொட்டை மாடிக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே கோமதி எல்லாரையும் போய் தூங்கணும் அப்போங்கடா, ஏன்டா அவர் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க. எல்லாருமே ரூமுக்கு போனதுக்கு பிறகு இங்கே பழனியும் அப்படி ரூமுக்கு போகிறாரு. போகும்போது இங்கே கரெக்டாக சுகன்யா பழனிக்கிட்ட, ஏங்க அம்மா கால் பண்ணாங்க, நாளைக்கு நம்மளை ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு அப்படியே சினிமாக்கெல்லாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, பழனி ஒன்று இல்லை சுகன்யா, இதுமாரி கடையில் வேலை இருக்குது, செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுகன்யா கடுப்பாயிடுறாங்க. என்னங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட இப்போ என்ன கேட்டேன்? கல்யாணம் ஆன புது பொண்ணு, நமக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது, ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னமோ லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன அங்கே என்ன கலெக்டர் வேலையை பார்க்குறீங்க, பொட்டணம் தானே போடுறீங்க. அந்த கடைக்கு நான் ஆளாக இல்லை, இன்னமும் நீங்கள் தான் போய் எல்லாத்தையும் பண்ண போகிற மாதிரி இப்படி தேவையில்லாமல் கடுப்பேற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். வந்த நாள்லேருந்து இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சே கிடக்குறேன். நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, இப்படி ஊருக்காக கல்யாணம் பண்ணி வந்து என்னை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க? ஏதோ போனால் போதும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு நீங்கள் என்ன எப்படி பார்த்துக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்னமோ என்னை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்க மாதிரி போட்டு அடைச்சி வச்சு கஷ்டப்படுத்துகிறீங்க. என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியாது, அப்படி தான் சொல்லிட்டேன் அப்படின்னு இங்கே சோனியா கத்த. உடனே பழனி, சோனியா இங்கே பாரு, நீ எதாக இருந்தாலும் சொல்லு, என்ன 4 அடி கூட அடி, நான் வாங்கிக்கிறேன், அதுக்காக கத்தாத. வெளியில் அக்கா மாமா இன்னும் தூங்கலை, அவங்களுக்கு கேட்டுற போகுது. ஏன் கேட்டால் கேட்கட்டும், நான் ஒன்றும் எதுவும் அதிகமாக கேட்டுடல, என் உரிமை தானே கேட்குறேன். நான் கேட்பேன் தான், கத்துவேன் தான் நான் அப்படின்னு என் சோனியா கத்த. கோமதிக்கு சவுண்டு கேட்டுடுது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, உள்ளே வேற என் தம்பிக்கு அவனுக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு கோமதி வச்சிட்ருக்க. சவுண்டு கேட்டு பாண்டியன், கோமதி என்ன ரூமில் சவுண்டு கேட்குது, ஏங்க அது ஏதாவது இருந்துட்டு போட்டோம், நீங்கள் படுங்க, நம்ம காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாண்டியன் போதையில் இரு கோமதி அப்படின்னு உள்ளே போய் கதவு தட்டுறாரு. சூரியன் வந்து கதவு திறக்கிறாங்க. என்னாச்சா பழனி, என்ன சத்தம் இங்கே இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்க, சூர்யா ஒன்று, ஏமாம்மா இப்படி புடிச்சு மாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது கதவை தட்டி உள்ளே வந்து என்னன்னு கேட்கறதுலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? நீங்கள் பெரியவர் தானே வயசில் அப்படின்னு கேட்க, கோமதி ஒன்று, சூனியா என்ன பேசுகிற நீன்னு அப்படின்னு கேட்குறாங்க. பழனியும் சூனியா வாயை மூடிட்டு அமைதியாரு. என்ன வாயை மூட்டு அமைதியாக இருக்கணும், என்ன வாயை மூட்டு அமைதியாக இருக்கணும், உன்னை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு நான் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணுமா? அப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். இப்போது வேறு என்ன மட்டும் பெருசாக எதிர்பார்த்துட்டேன். இவர் அப்படியே கோடீஸ்வரர், இவர்கிட்ட எது கேட்டாலும் ஒன்று செஞ்சிட போகிறாரு. ஐயோ நீயே ஒன்றுத்துக்கும் வக்கு இல்லாமல் அந்த கடையில் பொட்டம் தான் போட்டுட்ருக்க, 5க்கு 10க்கும் பிச்சை எடுத்துகிட்ருக்க, உங்ககிட்ட போய் நான் என்ன கேட்க போகிறேன்? இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, இந்த வீட்டில் எனக்குன்னு தனி ரூம் வேணும், இந்த சின்ன ரூமில் கொசு கடியில் இந்த கட்டில் இதில் ஏதோ போனால் போன்னு தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் இவருடைய அண்ணனுங்க அங்கே கோட்டை மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்க, அங்கே அவ்வளோ பெரிய ரூம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு இவர் தான் இங்கே இருப்பன்னு சொல்லி இங்கே வந்துட்டார். நானும் போனால் போதுன்னு பல்ல கடிச்சிட்டு இங்கே இருக்கேன். இவரை மட்டும் நீங்கள் அவர் போக்கு விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க அண்ணனுங்க இவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருப்பாங்க, ஒரு கடை வச்சு கொடுத்துருப்பாங்க, இவரும் 4 பேர் மதிக்கிற மாதிரி இந்நேரம் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பார். ஆனால் இவரை வளர விடாமல் உங்கள் கடையில் வச்சுக்கிட்டு சாதாரண ஒரு பொட்டுன்னு போகிற ஆளாக மாற்றி வச்சுருக்கீங்க, இவருடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க. அதோட இப்போது இவர் கட்டிக்கிட்டு இருந்த பாவத்துக்கு என் வாழ்க்கையும் கெட்டு போகுது அப்படின்னு சூனியா பேச, பாண்டியன் உடனே ரொம்ப அப்படியே கண் கலங்காரு. பழனி, சூனியா அமைதியாரு, என்ன பேசுகிற மச்சான்கிட்ட போயிட்டு உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? ஆமாயா பைத்தியம் பிடிச்சிச்சு, பைத்தியம் பிடிச்சா தானே உனக்கு கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன், நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உன் நிலைமை யோசிச்சுப்பாரு, உனக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ உனக்கு நான் பார்த்தா பைத்தியம் பிடித்ததா அப்படின்னு சூனியா பேச, பாண்டி ஒன்று, போதுமா போதும், நீ பேசின வரைக்கும் போதும், கையெடுத்து கும்பிட்றேன். இங்கே பாரு, உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா நீ தாராளமாக கிளம்பி உனக்கு எங்கே போகணுமோ அங்கே போ, ஆனால் அதை விட்டுட்டு இப்படிலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்துடுறாரு. கோமதி ஒன்று, உன்னை போய் நான் என்ன நினச்சேன், ஆனால் நீ இப்படிலாம் பேசணும் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு கோமதி வந்துடுறாங்க. இங்கே ஒன்று பழனி சோனியா பார்த்து, போதுமா இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் நீ? ஆமாங்க இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், எனக்கு இப்போவே உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே போய் சோனியா எதாக இருந்தாலும் சரி காலையில் அக்கா மாமாட்ட சொல்லிட்டு போகலாம்
எனக்காக சரி, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், உன் காலில் நான் விழுறேன், இப்போது அமைதியாக படு அப்படின்னு சொல்ல இங்கே சோனியாவும் சரி சரி போகிறோம்ல கண்டிப்பாக சோனியா, கண்டிப்பாக போகிறோம், அப்போ ஓகே ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சோனியா படுக்கிறாங்க. உடனே பழனி பாயை வச்சு போட்டு கீழே படுக்கிறாரு. மேலே படுத்துக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல, நான் கொரட்டை விடுவேன், கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு இங்கே பழனி சொல்ல சோனியா ஒன்று என்ன பெரிய ஹீரோ நினைப்பேன் உனக்கு, இங்கே பாரு நீ ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது, பெரிய தியாகத்தெல்லாம் பண்ணிட்ட மாதிரி நினச்சிக்காத, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பார்த்தியா, நான் தான் இங்கே பெரிய தியாகம் பண்ணவன் அப்படின்னு சொல்ல இங்கே பழனி வந்துட்டு சோனியா நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, விட்டுரு, நீ நினச்ச மாதிரி இருக்கலாம், என்னை கொஞ்சம் நிம்மதியாக தூங்க மட்டும் விடு. ஓ நிம்மதியாக பெரிய சாதனை பண்ணிட்டு வந்துட்டார், இவருக்கு நிம்மதி ஒன்று தான் குறைச்ச, என் நிம்மதியாகவே கெடுத்துட்டு உனக்கு நிம்மதியாக தூக்கம் வேணுமா, எப்படி உனலாம் தூங்க முடியுது இப்படி. இங்கே பழனி ஒன்று ஐயோ சோனியா நான் இப்போ என்ன தான் பண்ணுங்கிறேன், நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே, நீ எது சொன்னாலும் செய்யறதுனால சொல்லிட்டேன்னு, அப்புறம் ஏன் என்னை போட்டு இப்படி இம்சப்படுத்துகிறேன். ஓ உனக்கு இம்சையாக இருக்கா, இம்சை, உன்னெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிட்டேன் பார்த்தியா, நான் உனக்கு இம்சை அப்படின்னு சூர்யா பேச கோமதிக்கு எல்லாமே வெளியே கேட்குது. ஏங்க என் தம்பி பாவங்க, அவன் ஒரு வாயில்லாத பூச்சிங்க, அவன் எதையுமே எய்த்து பேச மாட்டான், ஆனால் அவனுக்கு கல்யாணமே ஆகாதப்போ அவனுக்கு எப்பயாவது கல்யாணம் ஆகிடாதா அப்படின்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், கல்யாணம் ஆனப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல என் தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ யோசிக்கிறேங்க, அவன் தனியாக இருந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பான் போலுக்கு, இந்த பொண்ணு நாங்கள் இப்படி பேசுது, நம்ம முன்னாடியே இப்படி பேசுதுன்னா அவன்கிட்ட அந்த ரூமுக்குள்ளே என்னென்ன பேச்சு பேசும், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாவங்க பழனி, அவனுக்கு எது நல்லது எது கெட்டது கூட தெரியாது, எது நல்லது எது வேணும் எது பிடிக்காதுன்னு சொல்லக்கூட மாட்டான், வாயை மூடிட்டு அமைதியாகவே இருப்பான். ஆனால் அப்படியாப்பட்டவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல பழனி கடையில் தூங்கி விழுறான் என்னாச்சுன்னு தெரில அப்படின்ட்டு, ஏங்க இப்போல்லாம் தான் என் தம்பி எப்படிங்க நிம்மதியாக தூங்குவான், அப்போது நைட்டு ஃபுல்லாக தம்பி தூங்காமல் ரூமில் உட்காந்துருக்கான் போல, எங்கே வெளியில் போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நமக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுறான் போலங்க என் தம்பி, பாவங்க அவன் அப்படின்னு கோமதி இங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டே ஒன்று அழாத கோமதி, நாம் என்ன பண்ண முடியும், அவங்க அண்ணனுங்க இதை தானே எதிர்பார்த்தானுங்க, ஆக மொத்தத்தில் அவனுங்க நினச்சது எல்லாம் நடந்துருச்சுல, விடு கோமதி, அந்த பொண்ணு கொஞ்சம் புதுசில் அப்படி தான் இருப்பாள், போக போக நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீ வேணா பாரு, அவன் மாறுவாப்பா பாரு கோமதி அப்படின்னு சொல்ல எனக்கு முடியலைங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க, இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா பாவம் உசுரையே விட்டுரும் அப்படின்னு கோமதிங்க பயங்கரமாக அழுகுறாங்க. ரூமுக்குள்ளே பழனி வெளியில் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல, இவளை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், இதுக்கு நாம் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ரொம்ப வேதனையோடு தூங்காமல் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு படுத்திருக்காரு பழனி.